வணக்கம் மக்களே, வெல்கம் டு டே 17 ஆஃப் மேக்கிங் பீப்புள் ஹெல்த்தியருங்க. நேற்று வந்து ஆயில் வந்து எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தோங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ட்ரைக்ளிசரைடில் 2 பார்ட் சொன்னேன் இல்லைங்களா, கிளிசரால் குரூப் ஒன்று, இன்னொன்று ஃபேட்டி ஆசிட். ஸோ அந்த ஃபேட்டி ஆசிட்னா என்ன, ஒவ்வொரு ஆயிலுக்கு வந்து என்ன டிஃபர் ஆகுதுங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். இன்கேஸ் நேற்று வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுதான் ட்ரைக்ளிசரைடுங்க. ஒரு ட்ரைக்ளிசரைடில் ஒரு கிளிசரால் குரூப் 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபேட்டி ஆசிட் மட்டும் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அண்ட் அது எப்படி செய்யப்பட்டிருக்குதுங்க டீட்டெயில்டாக பார்ப்போங்க. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமேங்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஆட்டம்ஸும் அதை சுற்றி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்னால ஆனதுங்க. ஸோ கார்பனும் ஹைட்ரஜனும் ஸ்டேபிளாக இருக்கணும்னா கார்பனுக்கு 4 பாண்டு ஃபுல்ஃபில் ஆகணுங்க, ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு பாண்டு ஃபுல்ஃபில் ஆகணுங்க. ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் ஒரு செயினில் இருக்கும்போது ஒரு கார்பன் கூடங்க 2 கார்பனும் 2 ஹைட்ரஜனும் வந்து பாண்ட் ஆகிருக்குங்க. அண்ட் ஒரு ஃபேட்டி ஆசிட் செயின் இந்த மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்கும்போது தாங்க இதை சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அண்ட் இன்கேஸ் வந்துட்டு கார்பன்ஸ் வந்து ஹைட்ரஜனை விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்க. இந்த டபுள் பாண்ட் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் மூஃபா ஆர் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு பேர் பூஃபா ஆர் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்க. நம்ம தினமும் குக் பண்ணுற யூஸ் பண்ணுற ஆயிலில் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் மட்டுமே இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் தயர் காம்போசிஷன் ஒவ்வொரு ஆயிலும் வந்து டிஃபர் ஆகுங்க. அது என்னங்கிறது நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.